ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு. அன்புமணி சார் வந்து ஒரு கருத்தை சொல்றாங்க, நிறுவனர் ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன நடக்குது, எதனால? அது எங்கள் மருத்துவரையா அவர்களிடம் தினமும் நான் பேசி கொண்டிருக்கிறேன், நேரில் சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி எங்கள் சென்னையா மருத்துவர் அன்புமணிகிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ சின்ன ஒரு சலசலப்பு, இது எல்லா அரசியல் கட்சிகள்லையும் ஒவ்வொரு காலகட்டங்களில் வர்ற நிகழ்வு தான். அது இயல்பான ஒன்று. அது மாதிரி தானே தவிர இது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இல்லை. இந்த சின்ன சலசலப்பு சரியாகிவிட்டது, சரியாகி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மே 11 இரு தலைவர்களும் ஒன்றா மேடையில் பேச போகிறாங்க. அதுக்கு முன்னாடி சந்திக்க போகிறாங்க. நல்ல தீர்வு நீங்களாம் பார்க்க போகிறீங்க. நிறுவனர் எடுத்த முடிவை வந்து பொருளாளர் எதிர்த்தாங்க. பொருளாளரை கட்சியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு குரல் எழுந்திருக்கு. அது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று சொல்கிறாங்க, இங்கே ஒன்று சொல்கிறாங்க. அது தலைமையினுடைய கருத்தை நாங்கள் சொன்னதா இல்லை. இப்போ தலைமையில் இப்போ சரியான கருத்து சொல்லணும்னு சொன்னால் எங்கள் மருத்துவரையா ஒன்று வெளியிடணும், இல்லைன்னா எங்கள் மருத்துவர் அன்புமணி ஒரு சரியான கருத்தை வெளியிடுவார், இல்லைன்னா அடுத்து நான் வெளியிடுவேன். மற்றவங்களாம் சொல்றது அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்கிறோம். அது பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தலைவரை நீக்கக்கூடிய அதிகாரம் நிறுவனருக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பொதுக்குழுவில் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படலாம். அவரை வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு, அதை உங்கள் கேள்விக்கான விடையெல்லாம் மிகப்பெரிய நல்ல தீர்வா, நீங்க எதிர்பார்க்கிற தீர்வா வெளியில வரும். முடிவு பண்றதுல ஏதோ சில கருத்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை. கூட்டணிக்கு இந்த சலசலப்பு ஏற்பட்டது சம்பந்தம் இல்லாம கேள்வி இது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒன்னும் சம்பந்தமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.